மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு சின்னதாக ஒரு கதை தான் பார்க்கலாம். எப்படிப்பட்ட கதை பாருங்கள். ஒரு மனிதனோட வாழ்க்கையை பற்றி. ஒருத்தர் தற்கொலை முயற்சி பண்ணலான்னு ஒரு குப்பை தொட்டி முன்னாடி உட்காந்துட்டு இருந்தான். அந்த குப்பை தொட்டி முன்னாடி உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் அட்டைகள்லாம் சேகரித்து எடுத்துகிட்டு போனார். அப்போ ரெண்டாவது ஒருத்தர் வந்தவர் பாட்டில்கள்லாம் சேகரித்து எடுத்துகிட்டு போனார். மூணாவதாக ஒருத்தர் பிளாஸ்டிக் துண்டுகள்லாம் சேகரித்து எடுத்துகிட்டு போனார். நாலாவதாக ஒரு நாய் அந்த வழியில் போகும்போது மிச்சம் மீதி சாப்பாடுகள்லாம் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு பசுமாடு வந்துச்சு. மீதி இருக்கக்கூடிய இலைகள்லாம் சாப்பிட்டுச்சு. அப்போ தான் அவன் நினச்சான், ஒரு குப்பை தொட்டியே இந்தளவு உபயோகப்படுறதுன்னா நாம் எதுக்கு தற்கொலை முயற்சியை எடுக்கணும்? தற்கொலை முயற்சி அந்த குப்பை தொட்டிலே போட்டு நாம் மற்றவங்களுக்கு உபயோகமாக இருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டான். அது போல தான் ஏனை நினச்சிச்சா அந்த கரும்பு காட்டியே நம்ம சாப்பிட்ணுன்னு நினச்சான். ஆனால் எறும்புக்கு தேவைப்படுது அந்த கரும்பு சக்கரை இருந்தால் போதும். இது போல தான் நம்ம வாழ்க்கையும் நினச்சி. இது போல் தான் கரும்பு சக்கை கிடைக்கும்போது எறும்பாகவும், கரும்பு தோட்டம் கிடைக்கும்போது யானையாகவும் மாறி நம் வாழ்க்கை இனிமையாக கடந்து செல்வோம். நன்றி, வணக்கம். சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு அனைவருக்கும் நன்றி. இரவு வணக்கம்.